என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என் கரங்களை நீ தொட்டுவிடு. வரும் நாட்களில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப் போகின்றது. என் தங்கமே, வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்று வழி வைத்துள்ளது. அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை. சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ உன் மனதை மாற்றி திடப்படுத்தி கொள்ள வேண்டும். 2 வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு. ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி இருப்பது சொல்ல தவறு. அதுபோல்தான் நேர்மையாக பயணித்து தோற்பது, முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்குத்தான் சமம். என் தங்கமே, அதற்கு அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. என் தங்க பிள்ளையே, முயற்சி, உழைப்பு, பயிற்சி உனக்கு அத்தனையும் இருக்க வேண்டும். சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எதிர்மறை எண்ணங்கள் இருக்கக்கூடாது. எதிர்மறை வார்த்தைகளும் உன் வாயிலிருந்து வரக்கூடாது. உனக்கு வேண்டியதை நீ பிறரிடம் எதிர்பார்த்தால் அது எப்பொழுதும் கிடைக்காது. உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும். வெற்றியோ தோல்வியோ என்பது வாதம் அல்ல தங்கமே. வெற்றியோ தோல்வியா என்பது அல்ல வாதம். ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும்தான் நீ அடிக்கடி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, யோசித்து பார். உயிரே தொங்கும் மாங்காய்க்காக கல்லுடைத்து கல்லாய் எரியும். இறைவனுக்காக எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றனவே என்று கைவிட்டு போவதில்லை. ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும். அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்தால் வெற்றி கோப்பையை விரைவிலேயே உன் கையில் கிடைத்துவிடும். வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும். என் தங்கமே, நீ வைராக்கியத்தை வளர்த்துக்கொள். இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற நம்பிக்கை, நேர்மை, பொறுமை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை நீ வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இவற்றையெல்லாம் நீ கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் எப்பொழுதும் உனக்கு தாயானவள், உனக்கு சேவை செய்பவளாக இருக்க விரும்புவேன். என் தங்கமே, ஒரு மனிதனின் வாழ்க்கை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்காத, கடந்து செல்லாது, எதிர்கொள்ள அவர்களுக்கு படிப்பு அடிப்படையான தேவை. அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி என்பது ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமாக தேவை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பயப்படுத்தி இருக்கலாம், பாடாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயற்சி செய்து முயன்று மீண்டும் வருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இழக்காமல் இருந்துவிட்டால் போதும். என் தங்கமே, ஒருமையோடு அந்த செயல் நிரந்தரமானது அல்ல. நேர்மறை எண்ணத்தில் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து இருக்கின்றார்கள் என்று நீ மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்ற வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன். அதை அவர்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும். அவர் மனம் ஆனந்தம் அடைய சின்ன சின்ன லீலைகளாக நடத்தி நம்பிக்கையை நான் அதிகமாக்குவேன். என் தங்கமே, தாய் கண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குழந்தை மீதுள்ள நம்பிக்கையால் பயந்து செய்தேனே. விளக்குகளில் ஒளி பெற்றதே அதுபோல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சில விஷயங்களை நடத்தி உன் அம்மா ஆன்மாவுடன் இருக்கின்றேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த தாயானவள் நான் விடுவிப்பேன். என் தங்கமே, இப்பொழுது எல்லாம் எக்கச்சக்க வினாக்கள் தான் இருந்து கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, என்ன என்று கேள்வி கேட்டுக்கொண்டேதான் இருக்கின்றாய். உன்னுடைய 3 காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலாக இருக்கின்றது. அத்தனை கேள்விகளுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறக்க செய்கிறதை நான் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆனால் இவையெல்லாம் தேவையற்ற கேள்விகள்.
என் தங்கமே. உன் கேள்வி என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது. அது உன்னிடத்தில் நீ கேள்வி எழுப்பாமலேயே வந்து சேரும். இருந்தாலும் உன்னுடைய கேள்விகள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. எவ்வளவுதான் பட்டாலும் வலி என்று மற்றவர்கள் பட்டாலும் காயம்தான், நாம் பட்டாலும் காயம்தான் என் தங்கமே. அதை நீ பயத்தோடு ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தன்னம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே பதில் கர்மாதான் என் தங்கமே. பூட்டிய வீட்டைத்தான் திறந்து வைக்க முடியும். அதற்காக ஒரு காயத்தால் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் புரிந்து கொள்ள முடியும். உண்மைதானே? காயம் பட்டவருக்கு அந்த வலி தெரியும். அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் கூட பாடம்தானே. பலி கொடுத்தவர்கள் தன் தப்பை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள், அதில் அவர்தான் தவறை உணர்ந்து அங்கே சரியான பாடம் நாம் என்ன செய்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வார். அதுவே நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரு பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும். எதிர்முறை பயணம். அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகின்றாய். இனி எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் என் தங்கமே. வரும் நாட்களில் ஒட்டுமொத்தமாக உன் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். என் கரங்களை பற்றிவிட்டாய் அல்லவா? உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது. அதை நடத்தி வைக்கத்தான் நான் உன் வீட்டிற்கு வந்து இருக்கின்றேன். அதை நான் முடித்தும் தருவேன் என் தங்கமே. உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும். இது இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதம் என் தங்கமே. உத்தரவும் கூட, அன்பு கட்டளையும் கூட. சுபவாக்கு, சத்திய வாக்கு எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். ஆனால் அந்த நாள் நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கத்தான் போகின்றாய். உனக்கான நாள் இந்த தாயானவள் நான் குறித்து வைத்து விட்டேன். நம்பிக்கை வைத்த உன்னை நான் வெறுங்கையாக அனுப்பிவிடுவேனா? மிகப்பெரிய அதிர்ஷ்டம், இழந்த அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக பெறப்போகின்றாய். நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாக போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை என்னிடமிருந்து பெற்றுக்கொள். நீ என்னிடம் உன் மனதால் வேண்டுகின்ற எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் எனக்கு தெரியுமா? ஒருவேளை நீ வாய் திறந்து கேட்டால்தான் இந்த தாயானவளும் நமக்கு செவிசாய்ப்பாய் என்று நினைத்தாயா? அப்படியெல்லாம் எண்ணிவிடாதே. உன் ஆசையும் எண்ணங்களும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னுடைய மனதில் நினைப்பது, உன்னுடைய எல்லா செயல்களும் நானாகவே இருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் நான் உன்னுடைய எண்ணங்கள் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும்? என் தங்கமே, நீ யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. உனக்கு தேவையான ஒவ்வொரு செயலையும் உன் அம்மாவாகிய நான் இருக்கும் பொழுது நீ என் மீது முழு நம்பிக்கையை வைத்துவிட்டு அதை நீயே செய்ய முடிவெடுத்து விடாதே. நான் உன் முன்னே சென்று அதை நடத்தி கொண்டே இருப்பேன். ஏன் என் தங்கமே? நீ நொடிக்கு நொடி ஒவ்வொரு முறை என் தாய் இருக்கின்றாள், என்னை பிடித்து என்னை நம்பி என்னுடைய நாமத்தையும் நீ சொல்கின்றாய் என்று எனக்கு தெரியும். அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதனால் உன் வாழ்வு பிரகாசமாக ஜொலிக்கப் போகின்றது. உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் செய்ய போகின்றேன் என் தங்கமே. உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அதற்காக நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உனக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என் நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி.